92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. சீக்கிரமே மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். நீ அன்னைக்கு சொன்ன பொய்ய நான் உண்மை நம்பிடுவேன்னு நினைச்சியா? குணா ஏன் கிருஷ்ணாவை கடத்தணும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா ஏதோ பெரிய காரணம் அதுல இருக்கு. என்னால தானே அவள் காணாம போனா. அவள் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். அவள் எங்கே போனா என்ன ஆனன்னு தெரியாது உனக்கு. ஆனால் அவளை தேடி பிடிச்சி ஒரு கல்யாணம் பண்ணிக்கு வரான். முதல்ல உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியுமா உனக்கு? மாமா, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரிஞ்சுதாக்க பேசுறேன். இந்த விஷயத்துல நல்லா யோசிச்சு தெளிவான முடிவா தான் எடுத்திருக்கேன். நம்ம கையிலே அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன சொல்ற இளவரசி? ஆமா, கையிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கையில ரொம்ப நாளா இவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை மனசுல வளர்த்து வச்சிருக்கா. முட்டாள்தனமா உளறிட்டு இருக்காத. ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், புருஷனை விட்டு கொடுக்கலாமா? தானமா கொடுக்கறதுக்கு அது என்ன ஏதாவது பொருளா? தாலி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. ஐயோ, தாலியோட மதிப்பு புரிஞ்சதுனாலதான் சொல்றேன். நான் அவருக்கு தகுதியானவ இல்ல. என்னால அவர் சந்தோஷம் கெடக்கூடாதுக்கா. அவரோட சந்தோஷமே நீதானே இளவரசி? இல்லக்கா, என்னால அவருக்கோ அவரால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. அப்படியே நான் அவர் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சாலும் அவரோட குற்ற உணர்ச்சியே எங்களை சந்தோஷமா வாழ விடாது. என்னுடைய மனசாட்சி அவரோட என்ன சேர விடாது. உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது இளவரசி. ஆனா ஒரு விஷயம், ஒரு பொண்ணுக்கு அவளோட வாழ்க்கையில பெரிய அங்கமே புருஷங்கிற உறவுதான். அதனாலதான் எந்த பொண்ணு புருஷன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனை விட்டு கொடுக்க மாட்டா. ஏன் என்ன எடுத்துக்கோ, என் புருஷன் எப்படின்னு உனக்கு தெரியும்ல. அவரால எனக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லையே. அப்படி இருக்கிற அவரையே என்னால தூக்கி எறிய முடியலையே. ஏன்? இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்படிப்பட்ட புருஷன் கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சுப்பிரமணி தங்கம் இளவரசி, அதோட மதிப்பு தெரியாம தூக்கி வீசிடாத. அதை வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உனக்கு புரியல இளவரசி, புரியல. ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்காட்டி இந்த உலகம் என்ன பட்டம் கொடுக்கும் தெரியுமா? மல்லடி. அதே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை பிரிஞ்சிருந்தானா அவளுக்கு என்னெல்லாம் பட்டம் கொடுக்கும் தெரியுமா? வாழா வெட்டி, நடத்த கெட்டவ, குடும்பத்தை கெடுத்தவன, இப்படி 1000 பட்டம் கொடுக்கும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு என் புருஷன் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். தோ இப்ப கூட என் புருஷன் தானே சொல்ற. வார்த்தையிலே உன்னால அவரை விட்டு கொடுக்க முடியல, நீ எப்படி வாழ்க்கையில விட்டு கொடுப்ப? சொல்லு, வாழ்க்கையில எப்படி விட்டு கொடுப்ப? சரி, இதெல்லாம் விடு. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியே, அவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு, கல்யாணம் பண்ணிப்பியா? முடியாதுல்ல. அதே மாதிரி தானே சுப்பிரமணியன் நினைப்பாரு. இங்க பாரு, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம வாழ்க்கைய வாழ்ந்து பாரு, எல்லாம் சரியாயிடும். நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன்.
கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு ஒருத்தி என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவ வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்றா. என் கூட பிறந்தவ, உனக்கு அந்த அக்கறை கொஞ்சமாவது இருக்கா? என்னடி லூசு மாதிரி உளற? நான் லூசு மாதிரி வளர்றேனா? இளவரசிய சுப்பிரமணி மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும் போது நீ எதுக்கு இடையில முட்டுக்கட்டை போடுற? வாய் மூடு. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா சொல்லு, நல்ல மாப்பிளைய பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏன் நீ தானே சொன்ன இன்னும் 2 வருஷத்துக்கு கல்யாணம் வேணான்னு? அதனால தானே நாங்க அமைதியா இருக்கோம். இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை பங்கு போடணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, அழிஞ்சு போயிடுவேன் சொல்லிட்டேன். யாரு? நான் அடுத்தவங்க வாழ்க்கையை பங்கு போடுறேனா? என் வாழ்க்கை தான் அந்த இளவரசி பங்கு போட்டுக்கிட்டா. நான் ஆசைப்பட்ட மாமாவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டா. கத்தாத. பழைய குரடி கதவு தரடின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீங்க பாரு, நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் சரி, சுப்பிரமணி இளவரசி கழுத்துல தாலி கட்டிட்டாரு. அவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தா அதையே பகட கையா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தாலி கட்டிட்டா மட்டும் போதுமா? புருஷன் பொண்டாட்டியே வாழணும்ல. அந்த குடுப்பனை எனக்கு மட்டும்தான் இருக்கு. சி, ஏன் இப்படி அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற? உனக்கே இது கேவலமா இல்ல? இல்ல, இல்லவே இல்ல. ஏன்னா மாமா மேல ஆசைப்பட்டது நான் தான். அவர் எனக்கு தான் கிடைப்பாரு, கிடைக்கணும். ஏன்னா அதான் விதி. அதனாலதான் தாலி கட்டி இவ்வளவு நாள் ஆகியும் அவங்க 2 பேரும் உண்மையான புருஷன் பொண்டாட்டியே வாழல. என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழல. மாமா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் விதி இப்படி விளையாடுதுன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, இந்த கயல் கழுத்துல தாலி ஏறுதுன்னா அது சுப்பிரமணி மாமா கட்டுற தாலி தான். என்னடா கிருஷ்ணா, எங்க கிளம்பிட்டு இருக்க? கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேம்மா. இன்னும் சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள என்னடா வெளியில வேலை? இல்லைம்மா, ஒரு அர்ஜென்ட்டான வேலை, போயிட்டு வந்து சாப்பிட்றேன். சரி போயிட்டு வா. யார் வேண்டான்னு சொன்னா? இவ்வளவு நாள் எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு இப்பதான் வீடு திரும்பி இருக்க. நிம்மதியா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் அந்த வேலையை பார்க்கலாம் இல்ல? இல்லைம்மா, லீலாவை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியும் இல்லை, ரெஸ்ட்டும் இல்லை. தயவு செஞ்சு நான் தடுக்காதம்மா. சரி, நான் என்ன தடுக்க போறேன்? தாராளமா போ. என் மருமகளை பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதா? அதே நேரத்துல என் புள்ள மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கும்ல. கண்டவங்க கிட்ட அடி வாங்கினதுல உன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும்ல. அதனாலதான் நீ ரெஸ்ட் எடுத்துட்டு உன் உடம்பு சரியானதும் போன்னு சொல்றேன். டேய், அம்மாவுக்காக இது கூட செய்ய மாட்டியா? ஐயோ அம்மா, உன் பேச்சை கேட்கக்கூடாதுனால இல்லை. ஆனா நான் லீலாவை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்ன விட்டு எங்கேயோ தூரமா போற மாதிரி ஒரு ஃபீலிங்மா. அவன் எங்க இருக்கா என்னன்னு தெரியலம்மா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, என்னை போக விடுமா. லீலா, பேசாத பேசாத. லீலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. லீலா, லீலா, எதை கேட்க சொல்ற? சொல்லு, எதை கேட்க சொல்ற? நான் ஊரூரா பிச்சைக்காரியை விட கேவலமா சுத்திக்கிட்டு இருக்கும்போது நீ சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிற உன் பெருமையை கேட்க சொல்றியா? அம்மா, அக்கா, சொந்தங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் அனாதையா அலைஞ்சிட்டு இருக்கும் போது நீ மட்டும் உன் குடும்பத்தோட சுகமா வாழ்ந்துட்டு இருக்கியே, அத கேட்க சொல்றியா? சொல்லு, அத கேட்க சொல்றியா? சொல்லு, எத கேட்க சொல்ற? சொல்லு, எத கேட்க சொல்ற? சொல்லு. போது நிறுத்தடி. நீங்க சும்மா இருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்க கண்ணு முன்னாடி எங்க வீட்டு புள்ளைய அடிப்ப? உன்னை வெளில போடியா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஒரு பிள்ளை தாச்சி பொண்ணு கூட பார்க்காம இப்படி அடிக்கிறீங்களே? பின்ன எங்க கண்ணு முன்னாடியே உங்களை அவ அடிப்பா, நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்காக இப்படிதான் ஈவே இருக்கலாம அடிப்பீங்களா?
பரவாயில்ல கிருஷ்ணா, என்ன அடிக்கட்டும், நல்லா அடிக்கட்டும். உன்னை காதலிச்ச பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், அதுக்கு முன்னால இது தூசி மாதிரிதான். சில நேரத்துல நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட நினைச்சேன். ஏன் பண்ணல தெரியுமா? என் வயித்துல வளர நம்ம குழந்தைக்காக தான். வாரிசுக்காக தான். அதுக்காக மட்டும்தான் உயிரை கையில புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். வாய மூடு. என்னடி அழுது மாய்மேலம் பண்ற? யார் வயித்துல யார் வாரிசு வளருது? என்ன கதை விடுறியா? மாமா டேய், நீ பேசாம இருடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவ வயித்துல வளர்றது உன்னோட குழந்தை தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? எந்த ஆதாரமும் தேவையில்லை. என் மனசாட்சி ஒண்ணே போதும். அவ வயித்துல வளர்ற குழந்தை ஏன் குழந்தை தான். அது எனக்கு அவளுக்கு தெரிஞ்சா போதும். வேற யாருக்கு எந்த ஆதாரமும் நான் காட்ட தேவையில்லை. உனக்கு உலகம் தெரியாது, நீ பேசாம இரு. வசதியான பசங்களை வளர்ச்சி போறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் அலையுது. இவ பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. தேவையில்லை. இது ஏன் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். யாரும் அனாவசியமா இதுல மூக்க நுழைக்க வேணாம். என்னது? யாரும் அனாவசியமா மூக்க நுழைக்க வேணாமா? என்னக்கா வேடிக்கை பாக்குற? யாரோ ஒரு ரோடு கிடக்க என்ன நிறுத்தியா? ஒரு பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறீங்க. ஒரு பொண்ணு கூட பார்க்காம இப்படி பேசுறீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறீங்க. கிருஷ்ணா, கைய கீழே போடுறா. யாரு அவன்? உன் தாய் மாமன், என் தம்பிடா. அதுக்காக லீலா பத்தி என்ன வேணா பேசுவாரா? யாராவது லீலா பத்தி பேசுனா என்னால பொறுத்துக்க முடியாதமா? பேச மாட்டாங்கடா. இனிமே லீலாவை பத்தி என் மருமகளை பத்தி யாரும் தப்பா எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? நீ சும்மா இருக்காசி. எனக்கு என் மகனோட வாழ்க்கை தான் முக்கியம். அவனோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். அவனுக்கு பிடிச்சவதான் என்னோட மருமக. லீலா தான் என்னோட மருமக. அவ என்னோடையும் என் மகனோடையும் இந்த வீட்ல தான் தங்க போறா. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க தங்குங்க, இல்லன்னா போயிடுங்க. அவளை உள்ள கூட்டிட்டு போ. உள்ள போமா. என்னக்கா இது? மாப்பிள்ளைக்கு ஏன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இவ கூட குடும்பம் நடத்த அனுப்பி வைக்கிற? விவரம் புரியாம பேசாதடா. உங்களை மாதிரியே நானும் ஆத்திரப்பட்டிருந்தா இந்நேரம் விஷயம் சிக்கலாகி நம்ம கைவிட்டே போயிருக்கோம். என்ன மதனி சொல்றீங்க? அவன் லீலாவை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். நாம அவளை அடிச்சு துரத்தணும்னு வையே, அவன் எங்கேயாவது கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போய் தாலி கட்டிட்டானா அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் உள்ள சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன்.
இப்ப அவங்க 2 பேரும் நம்ம பார்வையில தானே இருக்க போறாங்க. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காதுல்ல? டேய், விஷம் கொடுத்து கொல்றது ஒரு ரகம், வெல்லம் கொடுத்து கொல்றது ஒரு ரகம். இது வெல்லம் கொடுத்து கொல்ல வேண்டிய ரகம்டா. நான் சொல்ற வரைக்கும் நீங்க லீலா கிட்ட நல்லபடியா நடந்துக்குங்க. அது மட்டும் போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா கோமதி? புரியுது மதனி. சுப்பிரமணி, அண்ணி, கம்பெனிக்கு போறீங்களா வேற எங்கேயாவது போறீங்களா? கம்பெனிக்கு தான் போறேன். சரி, நேரத்தோட வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம வீட்ல விசேஷம் இருக்கு. அண்ணி, ம்? என்ன விசேஷம்? என்னன்னு சொன்னதா வருவீங்களா? இல்ல நீ, நான் வந்துடுறேன். வரேன் இளவரசி. வேலையில மறந்துடாதீங்க. இல்ல நீ, வந்துடுறேன். என்ன இளவரசி, என்ன விசேஷம்னு தெரியாம குழப்பமா இருக்கா? நேத்து நீ என்கிட்ட வந்து பேசும்போதுதான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் சுப்பிரமணிக்கும் இடையில பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் இன்னைக்கு ஒரு முடிவுல இருக்கேன். இன்னைக்கு நைட்டு உனக்கும் சுப்பிரமணிக்கும் சாந்தி முகூர்த்தம். அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு. உங்களுக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்காததுனாலதான் சுப்பிரமணிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற முட்டாள்தனமான எண்ணம் எல்லாம் உனக்கு வருது. அக்கா, என்னக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா. எல்லாம் சரியா வரும், நீ தேவையில்லாம குழம்பாத. அக்கா, நீங்க என் நிலைமை புரியாம பேசுறீங்க. உன் நிலைமை புரிஞ்சதுனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணேன். அதாவது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு சாந்தி முகூர்த்தம் ஒரு முடிவு கிடையாது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஒரு விஷயம் தான் நல்ல முடிவை தரும். இத நான் சொல்லலமா, பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீ முதல்ல சுப்பிரமணிக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து பாரு, எல்லா பிரச்சனையும் தானா சரியாயிடும். ஐயோ அக்கா, உங்களுக்கு நான் எப்படி என் நிலைமை புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் அவருக்கு பொண்டாட்டியா நடந்துக்கிறேனா இல்லையான்றது பிரச்சனை இல்ல. என்னால அவருக்கு பொண்டாட்டியாவே வாழ முடியாதுன்றதுதான் பிரச்சனை. வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொன்ன எப்படி? நீ முதல்ல அவருக்கு பொண்டாட்டியா வாழ்ந்து பாரு, அப்புறம் இந்த வாழ்க்கையோட அருமை உனக்கு புரியும். முடியாது, என்னால என் மனசாட்சி கொண்டுட்டு அவர் கூட குடும்பம் நடத்த முடியாது. நீ ஒரு முடிவுல இருக்க. முடிவை கையில வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு வேடிக்கையாதான் தெரியும். நீ முதல்ல உன் கடிவாளத்தை கழட்டி போடு. அப்பதான் உன் புருஷன் செஞ்ச தப்பு சின்னதாவும் அவரோட அன்பு பெருசாவும் தெரியும். அவர் செஞ்ச தப்பு உங்களுக்கு வேணா சின்னதா தெரியலாம், ஆனா எனக்கு பலியானது என்னுடைய அப்பாக்கா. அப்பாவா அவரான வரும்போது அப்பா தானே எனக்கு பெருசா தெரிவாரு. நீ சொல்றது சரிதான் இளவரசி, ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அன்புங்கிறது தண்டிக்கிறதுல இல்ல, மன்னிக்கிறதுல தான் இருக்கு. சுப்பிரமணி செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாருல, அதுக்கு நீ அவரை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சரி இளவரசி, நீ உண்மையிலேயே என்ன உன் கூட பிறந்த அக்காவா நினைக்கிறியா, இல்ல உன் புருஷனோட அண்ணி இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற 3வது மனுஷியை தான் நினைச்சு பழகுறியா? என்னக்கா, நான் அப்படி நினைச்சிருந்தேன்னா என்னோட பிரச்சனை எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லுவேனா? அப்புறம் ஏன் இளவரசி இந்த அக்கா உனக்கு நல்லதா செய்வேங்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு இளவரசி, நீயும் நல்லவ, சுப்பிரமணியும் நல்லவரு. உங்க 2 பேரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த அக்கா சொல்றத தயவு செஞ்சு கேளு.
லீலா லீலா எதுக்காக இந்த பனிக்காத்துல இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க? நாளைக்கு நாம் 2 பேரும் உங்கள் அக்கா அம்மாவை பார்க்க போகிறோம். ஏய், சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன். மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு அவங்கள பாக்குற நிலைமையில நான் இல்ல கிருஷ்ணா. ஏன்? இந்த நிலைமையில அவங்க முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? லூஸ் மாதிரி பேசாத. நம்ம விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் தெரிஞ்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிருக்காங்க. வரும்போது அவங்கக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? லீலாவை கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னேன். என் வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டாமா? அப்போ தானே அவங்க நம்மளை நம்புவாங்க. இல்ல கிருஷ்ணா, இனிமே நம்மளால அவங்க கஷ்டப்படக்கூடாது. நாம் அவங்க முன்னாடி போய் நிக்கும்போது என் கழுத்துல நீ கட்டின தாலி இருக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் ஏற்கனவே உங்கள் அக்கா இளவரசி என்னால் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஜெயிலு அது இதுன்னு. இதுக்கு மேலேயும் அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணுமானு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. உன் விஷயத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாத கிருஷ்ணா, நமக்கு கல்யாணம் நடந்தா எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எக்காரணத்துக்கு கொண்டும் நான் இங்க இருக்கிற விஷயம் நம்ம கல்யாணம் முடியிற வரைக்கும் எங்க அக்காவுக்கு அம்மாவுக்கும் தெரியக்கூடாது கிருஷ்ணா. எனக்காக ப்ளீஸ் கிருஷ்ணா. சரி, தேங்க்ஸ். லீலா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல? சச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத லீலா. உண்மையிலேயே உனக்கு என் மேலே கோவம் இல்லை? கோவம்லாம் எதுவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன? நான் கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல எங்க அம்மா பக்கத்துல இருக்க முடியாம போச்சேன்னு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, என்ன மாதிரி கர்ப்பமா இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே தான் அம்மா கூடவே இருந்து வாய்க்கு ருசியா அவங்க கையால சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. நமக்கு மட்டும் மறுபடி கல்யாணம் நடந்து நான் கர்ப்பமா இருந்தா இந்நேரம் என் அம்மா என் கூடவே இருந்திருப்பாங்கல்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உங்க அம்மா பக்கத்துல இருந்தாதானா? ஏன் நான் உங்க அம்மாவா இருந்து இதெல்லாம் பண்ண மாட்டேனா? ஏமா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுற? உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம என்கிட்ட கேளு. உங்க அம்மா அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுக்குறேன். நீ வேணும்னு என் அத்தைய நினைக்கல, ஆனா நான் உன்னை என்னோட சொந்த மகளாத்தான் நினைக்கிறேன். ஆமாம்மா, என் மகளாத்தான் நினைக்கிறேன். அம்மா, நான் உன்னை சொன்னா தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லுடா. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்கள் கல்யாணத்தை முடிச்சுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் வரைக்கும் கூட இந்த ஊரில் இருக்க வேண்டாம்னு தோணுது. ஏண்டா? என்னம்மா இந்த ஊரில் இருக்கிறவங்கள பற்றி புரியாமல் பேசுகிற? ஏற்கனவே கல்யாணமாகாத பொண்ணை வீட்டோட வச்சுருக்கோன்னு 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. பேசுறவங்க பேசிட்டு போறாங்கடா. வாழ போறவங்க நீங்க 2 பேரும் தானே. என்னம்மா நீ? ஏற்கனவே என்னால் பட்ட கஷ்டம் போதாதா? இன்னும் பண்ணணுமா? சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இல்லைம்மா, சென்னையில் மாமா வீடு இருக்குல்ல, ஆமா, நம்ம அங்கே போய் இருந்துடலாமே. அங்கே இருந்தபடியே எங்கள் கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் லீலாவோட அக்காவும் அம்மாவும் எங்களை வந்து பார்த்துட்டு போக சௌரியமாக இருக்கும்ல. சரிப்பா, அப்படின்னு சென்னைக்கு கிளம்பலாம். சரிம்மா,
டைனிங் டேபிள் மேல பழங்கள்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன். வாயும் வயிறுமா இருக்கிற, போய் எடுத்து சாப்பிடு போ. என்னடா பாக்குற, போய் எடுத்து கொடுப்போ. வா. என்ன கோமதி, அவன் வாயாலேயே சென்னைக்கு போற மாதிரி சொல்ல வச்சுட்டேன்ல. சரி மதினி, சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம திட்டப்படியெல்லாம் நடக்கும்ல? நடக்கும், நடக்கணும், நடத்தி காட்டுறேன். இளவரசி, குளிச்சுட்டு இந்த புடவையை மாத்திட்டு இந்த பூவை வச்சுக்கோ. ம்? அப்புறம் சரி, நீ முதல்ல ரெடியாவு. என்ன இளவரசி? என்ன குழப்பமா இருக்கா? புது புடவைய கட்டிட்டு போய் புது வாழ்க்கைய தொடங்கறதுக்கு ரெடியா இருக்க போல இருக்கு. நம்ம அப்பாவை கொலை பண்ணவனோட எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு நீ யோசிக்கிற. ஆனா ஜானகி அக்கா எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு அவரோட குடும்பம் நடத்த சொல்றாங்க. சொல்லு, என்ன முடிவெடுக்க போற? இத பாரு, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. போயிடு, இங்க இருந்து போயிடு. இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடு. நீ இங்க இருக்கிற வரைக்கும் சுப்பிரமணி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு. இங்க நீ யாருக்கும் தொந்தரவா இருக்காத. எங்கேயாவது கிளம்பி போயிடு. எங்க போறதுன்னு யோசிக்கிறியா? இந்த உலகம் ரொம்ப பெருசு. போ, எங்கேயாச்சும் போ. இளவரசி, 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 ரெடி ஆயிட்டியா? சரி, நான் பழம் எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன். அக்கா, நான் பக்கத்துல கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். மணி 8 ஆகுது, இந்த நேரத்துலயா? பக்கத்துல இருக்க அம்மன் கோயில் தானே, போயிட்டு வந்துடுறேன். சரி, இப்ப சுப்பிரமணி வந்துருவார்ல, 2 பேரும் சேர்ந்து போங்க. இரு, எங்க இருக்காருன்னு கேக்குறேன். இல்ல, நான் அவர் வரத்துக்குள்ள வந்துடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் அதுக்குள்ள சமையல் வேலையை முடிச்சிடறேன். நான் கையில் பேசுறேன். யாரு? கார்த்திக், நான் கைல்வழி பேசுறேன். ஓ, நீயா? என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ற? என்ன விஷயம்? இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். விஷயம் என்னன்னு சொல்லு. அது முக்கியமா இல்லைன்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். உன் இளவரசி ரிலீஸ் ஆயிட்டா தெரியுமா? இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணியா? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன? இளவரசி இப்போ உனக்கு கிடைச்சா நீ ஏத்துக்குவியா? இப்ப மட்டும் இல்ல, அவ 2-3 குழந்தையை பெத்தெடுத்து வந்தாலும் அவளை ஏத்துப்பேன். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா இளவரசி இன்னும் கன்னி பொண்ணாதான் இருக்கா. ஏய், ஏதோ தெரியாத விஷயத்த சொல்ற மாதிரி சொல்ற. சொல்ல வந்ததை சொல்லு. கார்த்திக், இன்னைக்குதான் அவளுக்கும் மாமாவுக்கும்
எங்க அக்கா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆனா உன்னோட அதிர்ஷ்டம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி அவ கோயிலுக்கு போறேன்னு தனியா கிளம்பி போயிருக்கா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டனா அவ உனக்கு முழுசா கிடைப்பா, இல்ல அவ இன்னொருத்தனோட பொண்டாட்டியா தான் உனக்கு கிடைப்பா. எப்படி? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன பண்றதுன்னு நீ முடிவு பண்ணிக்கோ. இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன? இல்ல, இவ்வளவு நாளா இளவரசி ஏதோ கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என்ன திடீர் மனமாற்றம்? எனக்காக விட்டு கொடுக்குற? இளவரசியை பொறுத்த வரைக்கும் சாகிறதும் ஒண்ணுதான், உன்னோட வாழறதும் ஒண்ணுதான். என்ன சொல்ற? அவளை நீ எடுத்துட்டீனா அதுக்கப்புறம் என் சுப்பிரமணிய மாமாவோட நெல்ல கூட அவ தீண்ட போறது இல்ல. அப்புறம் சுப்பிரமணிய மாமா எனக்கு தான். அது உனக்கே தெரியும். நீ எப்படி இளவரசியோட வாழணும்னு துடிக்கிறியோ அதே மாதிரி தான் நான் என் சுப்பிரமணிய மாமாவோட வாழணும்னு துடிக்கிறேன். நீ இளவரசி எடுத்துக்க, நான் என் மாமாவை எடுத்துக்கிறேன். டீல் ஓகேவா? ஓகே. கடவுளே, ஏன் அப்படி சோதிக்கிற? என்ன மட்டும் சோதிச்சா பரவாயில்ல, என்ன கட்டிக்கிட்ட பாவத்துக்காக அவரையும் சோதிக்கிறியே. அவர் ரொம்ப நல்லவர், என் மேல உயிரையே வச்சிருக்காரு. நான் விஷம் குடிச்ச ஆஸ்பத்திரியில இருந்தப்போ பெத்த தாய்க்கு மேல பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு பதிலா நான் அவருக்கு என்ன பண்ணிருக்கேன்? ஒரு மனைவி அவருக்கு சின்ன சந்தோஷத்தை கூட என்னால கொடுக்க முடியல. அவரை வெறுத்து ஒதுக்கவும் முடியல, கூட சேர்ந்து வாழவும் முடியல. அவர் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சா எங்க அப்பா சமாதி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா சாவுக்கு காரணம் அவர்தான்ற நினைப்ப அழிக்க முடியல, உறுத்திக்கிட்டே இருக்கு. அவர் கூட என்னால நிம்மதியா இருக்கவும் முடியல, அவரை நிம்மதியா வச்சுக்கவும் முடியல. என் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறவர் நான் அங்க இருக்கிற வரைக்கும் வேற யார பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. அதான் நல்லா யோசிச்ச ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, அந்த வீட்டை விட்டு ஒரேடியா வெளியில வந்துட்டேன். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு என்ன நினைச்சு கஷ்டப்படுவாரு. ஆனா நாள் போக போக எல்லாம் சரியாயிடும். கையில் விழி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ அவர் மேல உயிரை வச்சிருக்கா, நல்லா பார்த்துப்பா, சந்தோஷமா வச்சுப்பா. எல்லாத்துலயும் என்ன விட அவருக்கு தகுதியானவ அவதான். ஆனா நான் அவர் கூடயே இருந்த அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அதான் வெளியில வந்துட்டேன். ஆனா நான் வந்துட்டேனே தவிர எங்க போறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லா பாரதியும் உன் மேல போட்டு கால் பண்ண போக்குல போறேன். நீதான் காப்பாத்துவ, நீதான் கூட இருந்து என்ன பாத்துக்கணும். என்ன இளவரசி, எப்படி இருக்க? சௌக்கியமான்னு எதுவும் கேட்க வேண்டாம் போல இருக்க. ஜெயில் சோறு சாப்பிட்டாலும் மெருக்கு கொலையாம இருக்கியே. அப்படியே தங்க சில மாதிரி தகதகன் மின்ற. எப்படி வழக்கம் மெயின்டைன் பண்ற? இளவரசி, இளவரசி, என்னது சுப்பிரமணி கொஞ்சம் கூட விவரமே இல்லாம ராத்திரி நேரத்தோட தனியா வெளியே அமைச்சிருக்கான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா அவனுக்கு? அழகான பொண்டாட்டியை எப்படியா தனியா வெளியே அனுப்புறது?
அன்னைக்கு மட்டும் நம்ம கல்யாணம் நடந்திருந்தா நான் இப்படி ஒன்று தனியாக விட்டுருப்பேனா? நம்ம 2 பேரும் கை கோத்துட்டு சந்தோஷமா எப்படி இருந்திருக்கலாம்? நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, நம்ம கூட ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நினைக்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ பேச்சையோ கேட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இளவரசி. இப்போ யார் அவஸ்தைப்படுறது? இதுக்கு தான் யார் பேச்சை கேட்க கூடாதுங்கிறது. இத பார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். கால்ல இருக்கிறத கழட்டிடுவேன். மரியாதை இங்க இருந்து போயிடு. இளவரசி, நான் எவ்வளோ பக்குவமா சொல்றேன், நீ ஏன் மறுபடியும் கோவப்படுற? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் நிறைய மாறிட்டேன், ரொம்ப பொறுப்பாயிட்டேன், வேலைக்கெல்லாம் போறேன். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன் இளவரசி. ஏய், நீ கூப்பிட்டோன்னு பின்னாடி வரதுக்கு நான் என்ன பணத்துக்காக ரோட்ல நிக்கிற பொண்ணு நினைச்சியா? நான் இளவரசிடா, நெருப்பு. நெருங்குன எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். ஏய், சும்மா இந்த நலானி சாவித்திரி மாதிரி நெருப்பா எரிஞ்சா சாம்பலா போயிடுவேன் இந்த டயலாக்லாம் விடாத. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாரு. இப்படி பேசி பேசி தானே உன் இளமையை வேஸ்ட் பண்ணி வச்சிருக்க. இங்க பாரு, உனக்கு என் கூட வந்து மொத்தமா வாழ விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. அப்பப்போ வந்து வாழ்ந்துட்டு போலாம்ல. கொன்னிடுவேன். அவசரப்பட்டு என் மேல கை நீட்டிட்டு இளவரசி. என்னை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நான் நினைச்சாலும் உன்னை தூக்கிட்டு போய் என்னால் அனுபவிக்க முடியும். உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கை வை பாக்குற. வைடா, அப்ப தெரியும் இளவரசி யாருன்னு. செய்யாத கொலைக்காக ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு வந்தவடானா? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை கொன்னுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போனா கூட கவலைப்பட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. என்னை அடி மிரட்டிட்டு போற? என்னை அடிச்ச இதே கையால என்னை அணைக்க வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சுப்பிரமணி, அண்ணி, நீ எப்போ வந்த? நான் இப்பதான் நீ வந்தேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். இளவரசி கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். கோயிலுக்கு போனானா? எந்த கோயிலுக்கு? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் போனா. அம்மன் கோயிலுக்கு போயிருந்தா இந்நேரம் வந்துக்கணும்ல. அதான் எனக்கும் புரியல, இவ்ளோ நேரம் ஆச்சு இன்னும் காணோம். எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. காலையில நீ மாமாவுக்கும் இளவரசிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அது அவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ, அதனால யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போயிட்டாலோ. என்ன நீ இவ சொல்றா? ஆமா சுப்பிரமணி, உனக்கும் இளவரசிக்கும் எந்த நல்லதும் நடக்கலன்னு நேத்து தான் எனக்கு தெரிய வந்தது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணேன். அண்ணி, நான் என்னைக்காவது உங்ககிட்ட இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிருக்கேனா? சொல்லுங்க, சொல்லிருக்கேனா? அவ மனசு மாறி என் கூட வந்து வாழ்வான்னு தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அத புரிஞ்சுக்காம ஏன் நீ இந்த மாதிரி பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத சுப்பிரமணி. இளவரசி வந்து என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? அவளுக்கு உன் கூட வாழ்றதுல குற்ற உணர்ச்சி இருக்கும். அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளாம். கையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைக்கணும். அதனாலதான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண. சண்முகம், காலைல 8 மணிக்கு வந்துருங்க. ஓகே சார். சண்முகம், சண்முகம், இளவரசி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் வரல. எந்த கோயிலுக்கு? அம்மன் கோயிலுக்கு. அக்கா, நான் தான் சொன்னேன்ல, நீ வேணா பாரு. கண்டிப்பா இளவரசி கோயில்ல இருக்க மாட்டா, வேற எங்கேயாவது போயிருப்பா. என்ன, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்முகம். இல்ல மாமா, இளவரசிக்கும் மாமாவுக்கும். வாய மூடியா இல்லையா நீ? உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு. அடி வாங்க வைங்கிட்ட.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சண்முகம். கோயிலுக்கு தான் போறேன்னு போனா, இன்னும் காணோம். அண்ணா ஏதாவது மனசு கஷ்டத்தில் கோயிலில் தான் இருப்பாங்க. நான் போய் பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன். பைக் சேவை கொடுங்க. உள்ள இருக்கு. சரி, நான் எடுத்துக்கிறேன். அன்புள்ள சுப்பிரமணிக்கு இளவரசி எழுதிக் கொள்வது, என்ன மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கை உங்க கூட பகிர்ந்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. என்கிட்ட அன்பா நடந்துக்கிற விதத்துல நீங்க என்ன ஜெயிச்சிட்டீங்க. ஆனா வாழ்க்கையில தோத்து போற நிலைமை தான் என்னோட நிலைமை. இதுக்கு ஒரே முடிவு, நான் உங்களை விட்டு பிரியறது தான். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதான் நல்லது, அதான் சரி. என்னால உங்க வாழ்க்கை வீணாக வேண்டாம். என்ன தேடாதீங்க. இந்த நிமிஷம் எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பேன். எனக்கு இத்தனை நாள் அடைக்கலம் கொடுத்ததுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி. நான் போய் கூட்டு வந்துடுறேன். சண்முகம், நானும் வரேன்டா. வேணா, நீங்க ஏறு. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. தலை சாமி. என்னப்பா இப்பதான் நடைய சாத்தினேன்? பரவாயில்ல சாமி, நான் சாமி கும்பிட வரல, வேற ஒரு விஷயமா வந்தேன். என்ன விஷயம்? இல்லை, அண்ணி சாமி கும்பிட வந்தாங்களாம். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவ கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சுப்பா, இன்னும் ஆத்துக்கு வரல. சரி, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம். வந்துடுவாங்க. நான் வரேன் சாமி. சரிப்பா. ம். ஏண்டி, உன்னால நான் வேலையை இழந்து நிம்மதி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா சீவி சிங்காரிச்சு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? இத பாரு, உன் வேலை போறதுக்கு நான் காரணம் இல்ல, நீதான். வண்டியில ஏறுடி. எதுக்கு? ஏய், ஏறுடி வண்டியில. அவளை இன்னைக்கு நீ செத்தடி. ஓடி. ஏய், விடு. ஓடினா. விடு. ஏய், விடு. காப்பாத்துங்க. ஓடி விடு. எல்லாரும் காப்பாத்துங்க. விடு. ஏய், ஓடி. விடு. எல்லாரும் காப்பாத்துங்க. கத்தாதடி. விடு. அண்ணி, ஸ்விட்ச் ஆஃப்னே வருது அண்ணி.
என்னது ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? சண்முகம் அப்படியெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரு. நீ மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. என்னக்கா நீ எத்தனை தடவை பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னா மாமா என்ன பண்ணுவாரு? நீ வாய் முடுறி. நீ ட்ரை பண்ணி சுப்பிரமணி. அண்ணி உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு நான் தான் காரணம். யாருக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் ஜோடியா போட்டோல நிக்கிறதே எனக்கு பிடிக்கல. இப்போ நேர்லயே ஜோடியா வரீங்களா? விடமாட்டேன்டி. உன்னை அவரோட வாழவே விடமாட்டேன். லீலாவை எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்? கல்யாணத்துக்கு முன்னாடி லீலாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். 92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.